வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆலு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ஆலு பாரத்தா இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெடி ஆயிரும் ஆலு சப்பாத்தி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ள 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்தேன். வெந்த உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இப்படி மசிச்சுக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. ஜஸ்ட் நல்லா கலர் மாறணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தது அப்படின்னாவே போதும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இப்போ மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சைஸ்னால 4 கிழங்கு எடுத்து கட் பண்ணி வேக வச்சுருந்தேன். நீங்கள் உங்களோட கிழங்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மாவு பிசைறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பொட்டேட்டோ ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அனல் அதிகப்படுத்திட வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலையை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புதினா இலை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 மூடிக்கு கொஞ்சம் குறைவான அளவில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அதாவது கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இந்த போல் உருண்டையை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மாவு தேய்ச்சி நம்ம சப்பாத்தி பண்ணையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட அளவு, கையோட அளவு அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் குட்டியாகவே உருண்டை உருட்டிக்கோங்க. உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட் மாவு எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிப்போம். சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்ச சப்பாத்திக்கு நடுவில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்த மாவை மேலே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தனியாக கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி தேய்க்க ஆரம்பிங்க. பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தேய்ங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இப்படி ஸ்டஃபிங் வச்சு நம்ம தேய்க்கிறதுக்கும் மாவு கொஞ்சம் ஒரு நூல் அளவு இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டு நம்ம அதே போல் தேய்ச்சிக்கலாம். அடுத்த உருண்டையை எடுத்து வச்சு இதே போல் தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேய்ச்சிட்டு டக்கு டக்குன்னு நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி தேய்ச்சி வைக்க சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தேய்ச்சி தேய்க்க கூட நீங்கள் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருக்கோ அதுபடி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. இது தேய்ச்சி முடிச்சாச்சு. நம்ம கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யோ இல்லை பட்டரோ இல்லை நார்மல் குக்கிங் ஆயிலோ எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை சேர்த்துட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்கை லைட்டாக குக் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே அடுப்பை மிதமாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக பரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா செவந்து நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் நமக்கு.
ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம தேய்ச்சி வச்ச எல்லா சப்பாத்தியும் இப்படி கல்லில் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆலு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுட்டு அப்போவும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக குக் ஆயிரும். சூப்பராக ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது நான் தக்காளி சட்னியோட கலந்து வச்சுருக்கேன். இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, நான்வெஜ் குழம்போட, மீல் மேக்கர் கிரேவியோட கூட எல்லாமே சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் வெறுமனே சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.